வணக்கம், வெல்கம் டு டாபிக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் நம்பர் 11 சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. which of the following is most electropositive element? போன டெஸ்ட்ல ஒன்று பார்த்துருந்தோம். என்னன்னு பார்த்துருந்தோம்? எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் என்னன்றதை பார்த்துருந்தோமா? இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? போன டெஸ்ட் பார்க்கும்போது ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னா எலக்ட்ரான் கவர் திறன் சொல்லி பார்த்துருந்தோமா? இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு கண்டென்ட் இதுல ஃபுல்லா இருக்கிறத படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? புரோமைன் இஸ் ஏ நான் மெட்டல் விச் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். புரோமைன்றது ஒரு நான் மெட்டல். அது என்ன செய்யுது அப்படின்னாக்கா ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கு. சரிங்களா? அடுத்து மெர்க்குரி, தமிழ்ல சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? நிப்பாட்டி நிதானமா சொல்ல எழுதி வச்சுக்கோ தமிழ்ல. சரிங்களா? மெர்க்குரி இஸ் த ஒன்லி மெட்டல் ரூம் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா லிக்விடா இருக்கும். நான் மெட்டல்ல கேட்டாங்கன்னா புரோமைன், மெட்டல்ல கேட்டாங்கன்னா மெர்க்குரி. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு கண்டென்ட் இருக்கு. சரிங்களா? இதை படிச்சு வச்சுக்கிட்டா அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எது வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ்ல ஹை, எது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ்ல ஹையா இருக்கும், அதே மாதிரி எது வந்து ரொம்ப டென்சிட்டி அதிகமான மெட்டல், எது வந்து கையில வச்சாலே பாடி டெம்பரேச்சருக்கு லிக்விட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்று லைட்டா மட்டும் நாத்துல வச்சுக்கோங்க. கேலியம், சீசியம், பிரான்சியம் ஆர்மெண்ட் ஆர் ஹேவிங் லோ மெல்டிங் பாயிண்ட். எல்லாத்தையும் எப்படி இருக்கும்? லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். புக்ல நம்ம என்சிஆர்டி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த கேலியமும் சீசியமும் பாடி டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டங்ஸ்டன் ஹஸ் த ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். இருக்கிற டங்ஸ்டன் தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. அது எவ்வளவுன்னு நிறைய கொஸ்டின்ல கேட்டிருந்திருக்காங்க. அது எவ்வளவு அப்படின்னா 3380 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? அடுத்து கார்பன் இஸ் த ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். நான் மெட்டல்லையே கார்பனுக்கு தான் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். டங்ஸ்டன்றது மெட்டல்ஸ்ல. சரிங்களா? அது எவ்வளவு? கார்பனுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4100 டிகிரி செல்சியஸ். புரிஞ்சா? அடுத்து இருக்குல்ல நல்லா ஹையஸ்ட் டென்சிட்டி, அடர்த்தி அதிகமா உள்ள மெட்டல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா ஓஸ்மானியம் ஆர் இரிடியம். சரிங்களா? அடர்த்தி அதிகமா உள்ளது மெட்டல் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஓஸ்மானியம் ஆர் இரிடியம். சரிங்களா? அடுத்து லித்தியம் வந்து என்ன சொல்லி இருந்திருப்பாங்க அப்படின்னா லைட்டஸ்ட் மெட்டல் சொல்றாங்க. நம்ம போனதுல பார்த்திருந்தோம் சோடியம், பொட்டாசியம், லித்தியம் தான் ரொம்ப லைட்டஸ்டான மெட்டல் சொல்லி. சரிங்களா? இருக்குல்ல லைட்டஸ்ட் என்னன்னாக்கா லித்தியம். சரிங்களா? அடுத்து எது நல்ல பெஸ்ட் கனெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆர் பெஸ்ட் கனெக்டர் ஆஃப் ஹீட், எது வந்து மின்சாரத்தை நல்லா கடத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர். அப்புறம் சார் நம்ம காப்பர் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில்வரோட காஸ்டிங் இருக்கு, காப்பரோட காஸ்டிங் இருக்கு. பாத்தீங்களா? சில்வர்ன்றது ரொம்ப காஸ்ட் அதிகமா. செகண்ட் பிளேஸ்ல யார் இருப்பா பெஸ்ட் கனெக்டர்ல அப்படின்னா காப்பர். அதனால நம்ம யாரை யூஸ் பண்றோம்? காப்பரை யூஸ் பண்றோம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டைமண்ட் இஸ் த ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ். நேச்சுரலா கிடைக்கக்கூடியதுல டைமண்ட் தான் என்னது ஒரு ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. ஃப்ளோரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். பார்த்தோமா? எலக்ட்ரான் கவர் திறன் பார்த்தியா, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்லி அதுல யார் அதிகமா இருக்கும் அப்படின்னா ஃப்ளோரின். சரிங்களா? அடுத்து குளோரின் ஹஸ் த மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா குளோரின் ஹஸ் த மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரானை வெளிவிடக்கூடிய திறன் அதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா குளோரினுக்கு அதிகமா இருக்கு. சரிங்களா? அடுத்து சீசியம் ஹஸ் தி லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அயனியாக்குதல் ஆற்றல் வந்து எதுக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னா சீசியத்துக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்கும். இன்னும் 4 இருக்கு, அதையும் படிச்சிருவோமா? மோஸ்ட் பாய்சனஸ் மெட்டல். சரிங்களா? அதிகப்படியா பாய்சனஸ் விஷத்தன்மை உடைய மெட்டல் எது அப்படின்னா புளூட்டோனியம். இந்த புளூட்டோனியம் நீ படிக்கிறியா? இது இம்பார்ட்டன்ட். இதோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்றது படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ரேரஸ்ட் எலமெண்ட் இந்த எர்த் கிரஸ்ட். நம்ம பூமியோட பரப்புல இருக்கிறதுல ரொம்ப கிடைக்கிறதுக்கு கடினமான, சரிங்களா, கிடைக்கவே கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்ற எலமெண்ட் எது அப்படின்னாக்கா ஆஸ்டன்டைன். சரிங்களா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐசோடோப் ஆஃப் 10 எவ்வளோ அப்படின்னா 10. அடுத்து லீஸ்ட் கண்டக்டர் அமாங் மெட்டல்ஸ். இருக்கிறதுலையே மெட்டல்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கோம்? எலக்ட்ரிசிட்டி கடத்தும் சொல்லி படிச்சிருப்பியா? எது அதிகமாக கடத்துதுன்னா சில்வர். எது ரொம்ப ரொம்ப கம்மியாக கடத்தும் அப்படின்னா லெட். சரிங்களா? மெட்டல்ல எது ரொம்ப கம்மியாக கடத்துது அப்படின்னா லெட். சரிங்களா? ஹெவியஸ்ட் நேச்சுரலா கிடைக்கிற எலமெண்ட்ல எது ரொம்ப ஹெவியஸ்டா இருக்கும் அப்படின்னா யுரேனியம். சரிங்களா? யுரேனியம். அடுத்து கார்பன் ஹஸ் எ மேக்ஸிமம் டெண்டன்சி ஃபார் கேட்டினேஷன். கேட்டினேஷன் நம்ம என்னன்னு படிச்சோம்? சங்கிலி பிணைப்புன்னு படிச்சோமா? அது எது கார்பனுக்கு தான் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலிக்கானுக்கு இருக்கும், ஆனால் கார்பன் அளவுக்கு இருக்காது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மோஸ்ட் மேலபிள் மெட்டல். மேலபிள்னா தகடாக்கக்கூடிய வல்லமை. சரிங்களா? எந்த ஒரு மெட்டல் உலகத்தை நீ நல்லா தகடாக்கலாம் அப்படின்னா கோல்டு ஆக்கலாம். அதான் என்ன கொடுத்துருக்காங்க? ஏயு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எலமெண்ட் வித் ஹையஸ்ட் டென்சில் ஸ்ட்ரென்த். எந்த எலமெண்ட்டுக்கு வந்து இழுவிசை அந்த இது அதிகமா இருக்கும்
இருக்கும் அப்படின்னா பி போரான்ற எலமெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா. அடுத்து லிக்விட் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் என்ன அப்படின்னா பிரான்சியம். ஓகேங்களா, புரிஞ்சா? இந்த கண்டென்ட்டை நீ தெளிவாக கூட ஸ்லோவாக உட்காந்து தமிழில் அது டிரான்ஸ்லேட் இப்போ சொல்லியிருக்கேன்ல, அதை நிறுத்தி நிதானம் எழுதி வச்சுக்கோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றத படிக்குமா? எது எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா சீசியம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். அங்கே படிச்ச என்ன படிச்ச? மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் என்னது அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் என்ன படிச்சோம்? ஃப்ளூரின். ஓகேங்களா, ஃப்ளோரின் அல்லது ஃப்ளூரின் சொல்லுவாங்க, ஃப்ளோரின் அது வச்சுக்கோ, புரிஞ்சா? அப்படி இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் படிச்சாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. அடுத்த क्वेश्चन போலாமா? Which of the following has maximum non-metallic character in group 16? அதாவது 16வது குரூப்ல எதுக்கு நான் மெட்டாலிக் கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரிங்களா. மெட்டாலிக் கேரக்டர் நம்ம என்ன படிச்சோம்? மெட்டாலிக் கேரக்டர் எப்படி செய்யும்? டாப்ல இருந்து பாட்டம் போக போக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி பிடிச்சோமா? அப்ப நான் மெட்டாலிக் கேரக்டர் எப்படி இருக்கும்? பாட்டம்ல இருந்து டாப் வர வர என்ன ஆகிட்டே இருந்திருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். புரிஞ்சு அப்படி எழுதுறோம்னு. அப்போ உனக்கு இதுல என்ன தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னா இதோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுதான் நம்ம யூஸ் பண்ணி போட்டுடலாம் சரிங்களா. இதுல பாருங்க, இந்த மெட்டாலிக் கேரக்டர்ன்றது எப்படி ஆகிட்டே இருக்கு? கீழே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கா? கரெக்டா? இப்ப இருக்கலே அதிக மெட்டாலிக் கேரக்டர் உள்ள எலமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இருக்கா சீசியம் சொல்லி படிச்சு அதை சொல்லுவாங்க. இருக்கிற நான் மெட்டாலிக் கேரக்டர் எதுக்கு சொல்லி படிப்போம் அப்படின்னாக்கா இந்த குளோரின் இதெல்லாம் எது கீழே வரும்னா நம்ம இந்த நான் மெட்டாலிக் கேரக்டர் கீழே வரும் சரிங்களா. இப்போ என்ன கேட்டிருந்திருக்காங்க இந்த கேள்வியில் நம்மளுக்கு? நான் மெட்டாலிக் கேரக்டர் கொடுக்கப்பட்டதுல எதுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த டயக்ராம் நான் வச்சுக்கு ரொம்ப முக்கியம். நான் மெட்டாலிக் கேரக்டர் எப்படி போகுது? இந்த சைடு போதா? கீழே இறங்குற என்ன கேரக்டர் அப்படின்னாக்கா அது மெட்டாலிக் கேரக்டர். அதே மாதிரி இந்த அட்டாமிக் ரேடியஸ்ன்றது டாப்ல இருந்து கீழே வரும்போது அட்டாமிக் ரேடியஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் எதுக்கு படிச்சிருந்திருப்பா? மெட்டாலிக் கேரக்டருக்கு படிச்சிருந்திருப்பா. மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜினாலும் சரி, எலக்ட்ரான் அஃபினிட்டினாலும் சரி, எல்லாமே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா கீழே இருந்து மேலே போகக்கூடியது. அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த நல்ல கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த அட்டாமிக் நம்பர் வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ் பண்ணி போடலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா மெட்டாலிக் கேரக்டர் எப்படி கூடுது எப்படி குறையுதுன்றது. இதே தான் இங்கேயும் பண்ண போறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இந்த பொலூனியம் அப்படின்றதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னாக்கா 84 சரிங்களா. இப்போ இந்த எஸ்னா சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் என்ன? 16 கரெக்டா. ஓன்னு ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் என்ன? 8. புரிஞ்சுங்களா? இதை நம்ம ஆர்டர் படி அடுக்கும் போது எதுக்கு நான் மெட்டாலிக் கேரக்டர், அதாவது அதிக அளவு பயன்படும் பொருளா எதா இருக்கும் அப்படின்னாக்கா பண்பை கொண்டதா எதா இருக்கும் அப்படின்னா பொலினியம் இருக்கும். ஆப்ஷன் ஏ. புரிஞ்சு என்ன சொல்றேன்னா நீ அப்ப என்ன படிச்சிருந்துருக்கணும்? அந்த டேபிள் படிச்சுட்டு ஒரு 35 வரைக்கும் அட்டாமிக் நம்பர் படிச்சிருந்துருக்கணும். அதை படிச்சுட்டு எந்த மாதிரி அந்த சீரியஸ்ல எது கூடுது? இப்போ அட்டாமிக் ரேடியஸ் அந்த அட்டமோட ஆரம் அது எப்படி கூடுது? மேலேருந்து கீழே வரப்ப என்ன செய்யுது? அட்டாமிக் ரேடியஸ்ன்றது கூடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது என்ன கூடிட்டே இருந்துச்சு? இந்த அட்டாமிக் ரேடியஸ்ன்றது கூடிட்டே இருந்துச்சு. இப்போ மெட்டாலிக் கேரக்டர் பார்த்தோம். மெட்டாலிக் கேரக்டரும் அட்டாமிக் ரேடியஸும் ஒன்று தான். அது எப்படி இருந்தது? மேலேருந்து கீழே போகும்போது கூடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ரைட்ல டு லெஃப்ட் பார்க்கும்போது கூடிட்டே இருக்கு. இப்போ நீ மெட்டாலிக் கேரக்டர் படிச்சுன்னா நான் மெட்டாலிக் கேரக்டர் படிக்கவே தேவையில்லை. டைரக்ட் என்ன செஞ்சிடலாம்? இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின்றத பார்க்கலாமா? which of the following elements has the maximum density? அந்த ஸ்ட்ராட்டஜிக் கண்டென்ட்ல படிச்சோம் ஞாபகம் இருக்கா? எந்த எலிமெண்ட்டுக்கு அதிகப்படியான டென்சிட்டி இருக்கு? ஒன்னு ஓஸ்மானியம், இன்னொன்னு இரிடியம். படிச்சோமா? இங்க ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஓஸ்மானியம். அப்ப ஆன்சர் போட்டுடலாமா? ஆப்ஷன் பி. புரிஞ்சு அந்த கண்டென்ட் படிச்சாலே அதெல்லாம் என்ன கண்டென்ட்னாக்கா ஒரு எந்த எலிமெண்ட் மேக்ஸிமம் டென்சிட்டி இருக்கும், எந்த எலிமெண்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் அதிகமா இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்ம படிச்சிட்டோம் ஆரம்பத்திலே. அதனால நம்மளுக்கு இது போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா? நியூலாண்ட் கம்பேர்ட் இஸ் ஆக்டிவ் வித், அதாவது நியூலாண்ட் தனது எண்ம விதியை எதனுடன் ஒப்பிட்டார்? இவர் என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா ஆக்டிவ் இருக்கு. அந்த ஆக்டிவ் எதை குறிக்கும்னா 8 குறிக்கும் சரிங்களா. என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸை 1ல இருந்து 7 வரைக்கும் போடுவார் சரிங்களா. 1 2 3 4
5 6 7 போடுவார். திருப்பி 8 போடும்போது என்ன செஞ்சிருவாருன்னு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல அதோட கேரக்டர்ல தான் இந்த 8வது எலிமெண்ட் இருக்கும் அப்படின்றது சொல்லுவார். சரிங்களா? இதை அவர் எதோட கம்பேர் பண்ணியிருப்பார் அப்படின்னா இசை குறிப்புகள், அதாவது மியூசிக்கல் நோட்ஸ் கூட கம்பேர் பண்ணிப்பாரு. மியூசிக்கல் நோட்ஸ்னா நம்ம தமிழ் மியூசிக்கல் நோட்ஸ் என்ன சொல்றோம், 7 இருக்கு சரிகம பதனிசான்னு சொல்லி சொல்றோம்ல, அதே மாதிரி தான் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸும் 7 7 பிரிச்சிருந்திருப்பாரு. அதோட மெயின் கான்செப்ட் உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒன்ன போலவே 8வது இருக்கும். அப்போ 9வது எப்படி சார் இருக்கும், 2ல என்ன கேரக்டர் இருக்கோ அது அப்படியே 9க்கு வந்துடும். இப்போ 10வது எலிமெண்ட் எப்படி சார் இருக்கும், 3வது என்ன கேரக்டர் இருக்கோ அது அப்படியே 10க்கு வந்துடும். புரிஞ்சுக்க முடியுது அவர் எப்படி எடுத்திருக்காருன்னு? அப்போ நியூலாண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. டாப்னர் ஒரு மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு, நியூலாண்ட் ஒரு மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு, மோஸ்ட்லே ஒரு மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. எல்லாருமே இந்த ஒரு கொஸ்டின் டெஸ்ட்லேயே நம்ம படிச்சிருவோம். சரிங்களா? இப்போ நியூலாண்ட்ன்றவர் எப்படி பிரிச்சிருக்காரு, மியூசிக்கல் நோட்ஸ் மாதிரி பிரிச்சிருந்திருக்காரு. ஓகேங்களா? அப்போ எப்படி பிரிச்சிருந்திருக்காரு? ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. which of the following group is known as chalcogens? எந்த குரூப்பை சால்கோஜன் குரூப்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? இந்த சால்கோஜன் குரூப்னு சொல்லலாம் அல்லது ஆக்சிஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல ஆக்சிஜன் குடும்பம் சொல்லுவாங்க, ரெண்டுமே சொல்லலாம். சரிங்களா? அது எந்த குரூப் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன படிச்சிருந்திருக்கணும் அப்படின்னா குரூப் 1ல இருந்து குரூப் 18 வரைக்கும் தனித்தனியா பேர் இருக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கும். இப்போ குரூப் 1 அப்படின்னா ஆல்கலைன் மெட்டல்ஸ், குரூப் 2 அப்படின்னாக்கா ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், அந்த மாதிரி. அடுத்து குரூப் 3ல இருந்து குரூப் பாருங்களா, ஆல்கலைன் 1 வந்து ஆல்கலைன் மெட்டல்ஸ், குரூப் 2 வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். சரிங்களா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரூப் 1 கார உலகம் சொல்லுவாங்க. சரிங்களா? குரூப் 2 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார பூமி உலகம் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து குரூப் 3ல இருந்து 12 வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்லுவாங்க. இதுக்கு தனித்தனியா பேர் இல்லையா சார்? இதுக்கும் தனித்தனியா பேர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 3 என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்காண்டியம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. குரூப் 4 என்ன சொல்லுவாங்கன்னா டைட்டானியம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனி பேரா இருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க, சால்கோஜன் ஃபேமிலி எத்தனாவது ஃபேமிலின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சால்கோஜன் ஃபேமிலி அல்லது இது இன்னொரு என்ன பேர் சொல்லலாம், ஆக்சிஜன் ஃபேமிலின்னு சொல்லலாம். எத்தனாவது குரூப் அப்படின்னா 11வது குரூப்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா சால்கோஜன் ஃபேமிலின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 17 என்ன சொல்லுவாங்கன்னா ஹாலோஜன் ஃபேமிலி. சரிங்களா? அப்போ கொஸ்டின் வந்துடலாமா? அப்போ ஆன்சர் என்ன, எந்த இதை வந்து சால்கோஜன் சொல்றாங்க அப்படின்னா குரூப் 16. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின், இன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதுக்கு முன்னாடி ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்கும். சரிங்களா? there is an analogy when it comes to the position of which element because it can place in either one group 1 or group 17. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நவீன தனிம அட்டவணையில் எந்த தனிமத்தின் அமைவிடத்தில் ஒரு முரண்பாடு காணப்படுகிறது. சரிங்களா? ஒரு தனிமத்தை மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா குரூப் 1 வைக்கலாம், குரூப் 17 வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அது என்ன எலிமெண்ட் அப்படின்னாக்க ஹைட்ரஜன். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதோடைய வேலன்சி நம்பர் வச்சு சொல்லுவாங்க. வேலன்சி நம்பர் நம்ம படிச்சிருப்போம்ல, ஒரு எலிமெண்டோட அவுட்டர் மோஸ்ட் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேலன்சி எலிமெண்ட் சொல்லுவோமா. இப்போ ஹைட்ரஜனோட வேலன்சி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1. கரெக்டா? ஏன்னா அது ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அதனால அவுட்டர் மோஸ்ட் செல் எத்தனை இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். இன்னும் எத்தனை வந்து ஃபில்ஃபில் ஆயிடுவான், ஸ்டேபிள் ஆயிடுவான், 1 இருந்தால் ஃபுல்ஃபில் ஆயிடுவான். அதே மாதிரி குரூப் 17ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸோட வேலன்சி நம்பர் எவ்வளோதான் இருக்கும் அப்படின்னா 1 அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம இந்த ஹைட்ரஜன் என்ன சொல்லிடலாம், ஒன்று அது குரூப் 1ல வைக்கலாமா 17ல வைக்கலாமான்னு என்னன்னு போயிட்டே இருந்திருக்கும். அப்படின்னாக்கா ஒரு கான்ட்ரவர்சல் போயிட்டே இருக்கும். அதை என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா அது குரூப் 1ல 17 எதுனாலும் இருக்கட்டும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் எதில் இருக்கும் அப்படின்னா குரூப் 1ல தான் இருக்கும். புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறேன்னு? அப்போ எதனால அப்படி சொல்கிறாங்கன்றது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு குரூப்பையும் எப்படி தான் பிரிச்சுருந்துருப்பாங்க, அதோடைய வேலன்சியை வச்சு பிரிச்சுருந்துருப்பாங்க. சரிங்களா? வேலன்சினா அவுட்டர் மோஸ்ட் செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதோட வேலன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனோட வேலன்சி என்னன்னு பார்த்தோம், அதுக்கு ப்ரீவியஸ் டெஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்ல. இந்த வேலன்சி எப்படி கண்டுபிடிப்பீங்க, கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன, கார்பன் அட்டாமிக் நம்பர் 6. சரிங்களா? இதோட வேலன்சி போடும்போது இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுவோமா, அதாவது ஒரு செல்ல எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும், 2, அடுத்த செல்ல பேலன்ஸ் எத்தனை இருக்கு, 4 தான் இருக்கு. ஆனால் அதில் எத்தனை வைக்க முடியும், அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை இருந்தால் அது ஸ்டேபிள் ஆகும், 8 இருந்தால் ஸ்டேபிள் ஆகும். அப்போ இதோட பேலன்ஸ் எவ்வளவு, 4. இதே மாதிரி நம்ம ஹைட்ரஜனுக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செல்ல எத்தனை வைக்க முடியும், 2 வைக்க முடியும். ஆனால் 1 தான் இருக்கு.
அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான்றோம். இதே மாதிரி கான்செப்ட் எத்தனை இங்கேயும் இருக்கு. குரூப் 17ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் வேலன்ஸ் எவ்வளவுதான் இருக்கும், 1 தான் இருக்கும். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்னது? ஹைட்ரஜன். அடுத்த क्वेश्चन கேட்டாங்க பாருங்க. அக்ராஸ் பீரியாடிக் ஃப்ரம், சரிங்களா? பீரியட் பாக்குறேன். பீரியட்ஸ்னா எத்தனை? 7 பீரியட்ஸ் இருந்துச்சா? அதுல எப்படி போறேன் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் போறேன். சரிங்களா? எப்படி போறேன்? லெஃப்ட்ல இருந்து ரைட் போறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னு கேள்வி கேட்கறாங்க. நம்ம என்னன்னு பார்த்தோம், அட்டாமிக் சைஸ்ன்றது என்ன ஆகும்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம என்ன படிச்சோம்? ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வந்தாதான் என்ன ஆகும்னு படிச்சோம். இன்க்ரீஸ் ஆகும்னு படிச்சோமா, அதிகரிக்கின்றது படிச்சோமா? அதாவது வலப்புறத்துல இருந்து இடப்புறம் வந்தாதான் அதிகமாகும். கரெக்டா? ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் டு ரைட் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும், இந்த அட்டாமிக் சைஸ்ன்றது தனிமங்களின் அணு அளவில் என்ன ஏற்படும், மாற்றம் ஏற்படும். அது எப்படின்னா மாற்றம் இருக்கும், குறைதலா இருக்கும். சரிங்களா? டிக்ரீஸ் ஆகும். அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. which block of periodic table, பீரியாடிக் டேபிள்ல எந்த பிளாக்? ஆக்சுவலா பீரியாடிக் டேபிள்ல 4 பிளாக்கா பிரிச்சிருப்பாங்க. கரெக்டா? எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக்னு பிரிச்சிருந்திருப்பாங்க. கரெக்டா? அதுல என்ன கேட்டிருக்காங்க, எந்த பீரியாடிக் டேபிள் உள்ள எந்த பிளாக்ல எல்லாமே மெட்டல்ஸ் இருக்கணும், நான் மெட்டல்ஸ் இருக்கணும், மெட்டலாய்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? உலோகம், அலோகம் மற்றும் உலோக பொலிகள் உள்ளதுல எந்த தொகுதியில இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? எந்த தொகுதியில இருக்கு பார்த்தலாமா? முதல் எஸ் பிளாக்லாம் என்ன, இங்க எதுல இருந்து எது வரைக்கும் எஸ் பிளாக், எதுல இருந்து எது வரைக்கும் பி பிளாக்ன்றத ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்து போயிடலாம். சரிங்களா? இப்ப இங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஸ் பிளாக் மெட்டல்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 குரூப் இருக்குல்ல, அதாவது குரூப் 1 அண்ட் குரூப் 2 படிச்சோமா. ஆல்கலைன் மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் படிச்சோமா. அதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எஸ் பிளாக் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து குரூப் 3ல இருந்து இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் படிச்சோமா. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டி பிளாக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சொல்லுவாங்க, டி பிளாக்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம குரூப் 16, குரூப் 17லாம் படிச்சோம்ல, சால்கோஜன், ஹாலோஜன், நைட்ரஜன் ஃபேமிலி எல்லாம் படிச்சோம்ல. இது ஃபுல்லா எத்தனை பிளாக் அப்படின்னாக்கா பி பிளாக். சரிங்களா? இப்போ இந்த பி பிளாக்ல பாருங்க, நம்ம ஏற்கனவே போன டெஸ்ட்ல என்ன படிச்சிருந்தோம், ஒரு 7 மெட்டலாய்டு மட்டும் இருக்கும். அந்த மெட்டலாய்டு மட்டும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கேட்பாங்க, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதுல எது மெட்டலாய்டு அல்லது எது மெட்டலாய்டு இல்லை அப்படின்னு சொல்லி படிக்க சொன்னோமா. இப்போ இதுல பார்த்தோம், நீங்க கண்டுபிடிச்சலாம் எதெல்லாம் மெட்டாலில் வரும். சிலிக்கான் வரும், போரான் வரும், ஜெர்மானியம் வரும், ஆர்சனிக் வரும், டெலூரியம் வரும், எஸ்பி ஆன்டிமோனி வரும். இது ஃபுல்லா எதுல கீழே வந்துடும், மெட்டலாய்டு கீழே வந்துடும். சரிங்களா? அப்ப இப்போ இந்த பி பிளாக் எடுத்துட்டோம்னா என்னென்ன இருக்கு, மெட்டல்ஸும் இருக்கு, நான் மெட்டல்ஸும் இருக்கு, மெட்டலாய்ட்ஸும் இருக்கு. இந்த ஒரு பிளாக்ல மட்டும் தான் என்ன பிரசன்ட் ஆயிருக்கு, மெட்டலாய்ட்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆப்ஷன் போட்டலாம், ஆப்ஷன் பி பிளாக். சரிங்களா? நம்ம படிச்சுக்கணும் எதுல இருந்து எது வரைக்கும் பி பிளாக், எதுல இருந்து எது வரைக்கும் டி பிளாக் அப்படின்றத படிச்சுக்கணும். சரிங்களா? ஆப்ஷன் என்ன, பி பிளாக், பி தொகுதி. ஓகேங்களா? புரியுது என்னென்ன கேட்டிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க, which of the following elements has largest atomic radius? எந்த கொடுத்திருக்கிறதுல 4 தனிமம் கொடுத்திருக்காங்க, அதுல எதுக்கு மிகப்பெரிய அணு ஆரத்தை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம அந்த கான்செப்ட் தெரியும். இப்போ அதோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ லித்தியமோட அட்டாமிக் நம்பர் என்ன, 3. சரிங்களா? பெர்லியனோட அட்டாமிக் நம்பர் 4, போரானோட அட்டாமிக் நம்பர் 5, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. கரெக்டா? இப்போ நம்ம எந்த ஆர்டர்ல இருக்கு, அதே ஆர்டர்ல தான் இருக்கு. நம்ம பீரியாடிக் டேபிள்ல எந்த ஆர்டர்ல இருக்குமோ அதே ஆர்டர்ல தான் இருக்கு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்துச்சு அப்படின்னா அது என்ன சைஸ்ன்னு பார்த்தோம், பெருசா இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா. அப்ப எது ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்துச்சுன்னா இருக்கையில எது பெருசா இருக்கும், லித்தியத்தோட சைஸ் தான் பெருசா இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ. புரிஞ்சு அவங்களுக்கு என்ன இப்போ தெரிஞ்சிருக்கணும், அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இந்த அட்டாமிக் ரேடியஸ்ன்றது எங்க இருந்து இங்க வரும்போது பெரியதாகவும் எங்க இருந்து எங்க போகும்போது சிறியதாகவும் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியா அப்ளை பண்ணி கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். கரெக்டா? இப்போ 9வது கொஸ்டின்ல இப்போ ஆன்சர் என்னது, லித்தியம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எல்பிஜி நம்ம லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் படிக்கும் இல்லையா, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுவின் முக்கிய கூறு எது? அதாவது கீழே ஒரு 4 கொடுத்திருக்காங்க. அதுல எது அதிகப்படியா நம்ம லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்ல இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது படிக்கும் போது இன்னொரு கொஸ்டின் நீ படிச்சிருந்துருக்கணும். இந்த லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் இந்த மாதிரி ஃபியூல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து இயற்கையாகவே என்ன கிடையாது அப்படின்னா ஸ்மெல் கிடையாது. அது இப்போ எது லீக் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன வராது, இயற்கையாகவே ஸ்மெல் வராது அதுல நமக்கு. ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, ஸ்மெல் தெரியுது. அதுக்கு என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெர்காப்பிட்டன் சொல்லி ஒரு பொருள் இருக்கும். அதை ஆட் பண்றது மூலயமா தான் நம்மளுக்கு இந்த அன்பிளசன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது சுவாசத்திற்கு ஒரு அசுத்தமான சொல்லலாம். ஓகேங்களா? அன்பிளசன்ட் ஸ்மெல் எது கொடுக்குது அப்படின்னா இந்த மெர்காப்பிட்டா அப்படின்றது கொடுக்குது. சரிங்களா? இங்க என்ன கேட்டு இருந்திருக்காங்க, எல்பிஜில எது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காங்க. எது அதிகமா இருக்கும் அப்படின்னா பியூட்டைன் அப்படின்றது அதிகமா இருக்கும். சரிங்களா? என்ன அதிகமா இருக்கும்,
பியூட்டைன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். BUTANE சரிங்களா. பியூட்டைன் என்பது அதிகமாக காணப்படும். நம்ம அங்க படிச்சோம்ல, அங்க என்ன படிச்சோம், நியூலாண்ட்ஸோட விதி ஆக்டிவ் என்ன சொல்லி பார்த்தோமா. இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப்னர் ஸ்ட்ரைட்ஸ், அதாவது டாப்னரின் மும்மை மடிகள் சொல்லுவாங்க, மும்மடிகள் சரிங்களா. இது என்ன சொல்றாரு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, இவங்க எல்லாமே இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல மட்டும்தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வச்சு பிரிச்சிருந்திருப்பாங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மாஸ் நம்பர் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. அட்டாமிக் மாஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு செட்டர் உருவாக்கிட்டே இருப்பாங்க ரைட்டா. இப்போ இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இந்த அட்டாமிக் மாஸ் இருக்குல்ல, அது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குப்பா இருக்கட்டும் சரிங்களா, மூணாவது எலிமெண்ட் இருக்கட்டும், இந்த நடுவில் இருக்க எலிமெண்ட் இருக்குல்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்டோட ஆவரேஜா இருக்கும். இந்த ரெண்டு எலிமெண்ட்டோட ஆவரேஜா தான் என்ன இருந்திருக்கும், இந்த நடுவில் இருக்க எலிமெண்ட் இருந்திருக்கும் சொல்லி இருந்திருப்பாரு சரிங்களா. ஆவரேஜ்னா எதை சார் எடுக்கணும் அப்படின்னா அட்டாமிக் மாஸ், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸையும் தேர்ட் எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸையும் சம் பண்ணோம் கூட்டணும் அப்படின்னா டிவைட் பை 2 போட்டு அதோட ஆவரேஜ் வந்துருமா. அந்த ஆவரேஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த செகண்ட் எலிமெண்ட் ஈக்குவலா இருக்கும் சொல்லி இருந்திருப்பாரு சரிங்களா. இப்ப அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம புக்ல தெளிவா கொடுத்துருந்துருப்பாங்க எக்ஸாம்பிள் சரிங்களா. அதை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம் கொடுத்துருப்பாங்க. லித்தியத்தோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு அப்படின்னா 7 சரிங்களா. பொட்டாசியத்தோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு அப்படின்னா 39. இப்போ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணாமல் எவ்வளவு வந்துடும் 46 வந்துருமா. 46 ஆவரேஜ் எடுக்கும்போது டிவைட் பை 2 போடுவோமா, எவ்வளவு வந்துடும் 23 வந்துடும். அப்போ சோடியமோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு தான் அப்படின்னா 23 தான். அப்படியே கரெக்டா வந்துருச்சா. அப்போ ஆப்ஷன் ஏ புரிஞ்சா. டாப்னர் ட்ரைட்ஸ், டாப்னரின் மும்மடிகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்ற கான்செப்ட் படிச்சுக்க. அந்த கான்செப்ட்ல இருந்து அப்படியே எக்ஸாம்பிள் படிச்சுக்கோ சரிங்களா. லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இப்போ லித்தியத்தோட இது வந்து அட்டாமிக் நம்பர் கிடையாது, மாஸ் நம்பர் சரிங்களா. லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 3 தான், ஆனா மாஸ் நம்பர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 7 இருக்கும். சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11 தான், ஆனா மாஸ் நம்பர் 23 இருக்கும். கேனா பொட்டாசியம், பொட்டாசியத்தோட அட்டாமிக் நம்பர் 19, மாஸ் நம்பர் 39. புரிஞ்சு அப்படியே எழுதிருக்கேன்னு. அப்ப ரெண்டத்தோட ஆவரேஜா இருக்கும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. வாட் இஸ் தி கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் பென்சீன் சரிங்களா. இந்த பென்சீனுடைய கெமிக்கல் ஃபார்முலா போன டெஸ்ட் அதுக்கு முந்தின டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டே இருக்கோம். என்னது அப்படின்னா C6H6 சரிங்களா. C6H6. இந்த C2H2 என்னது எதுக்கு வரும் அப்படின்னா அப்படியே அடுத்த கொஸ்டின்ல கேட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஆப்ஷனோட சேர்த்து படிக்கிறது. ஒரு ஆப்ஷன் படிச்சுட்டு அப்படின்னா பக்கத்துல என்ன கொடுத்துருக்காங்க, அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. இப்ப அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வாயு பெற்ற வைப்பிற்கு பயன்படுத்தப்படும் சரிங்களா. எதுக்கு, கேஸ் வெல்டிங்க்கு பயன்படுத்தப்படும் ஈத்தைன் சரிங்களா. ஈத்தைனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு படிச்சிருந்தோம், C2H2 சரிங்களா. C6H6 வந்தா பென்சைன், C2H2 வந்திருந்தா என்னது ஈத்தைன் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்து which of the following fuels has highest calorific value சரிங்களா. எதுக்கு கலோரி மதிப்பு என்றது அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. எந்த கொடுக்கப்பட்டுள்ள 4 எரிபொருள் கொடுத்திருக்காங்க சரிங்களா. இதுல எதுக்கு வந்து கலோரி மதிப்புன்றது அதிகமா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு கலோரி மதிப்பு கூட கூட அதுல இருந்து வரக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா. இதுக்கு ஒரு சின்ன டேப்லெட் காலர் இருக்கு, அதை லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எல்பிஜிக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 55,000 இருக்கும் சரிங்களா. எவ்வளவு இருக்கும் 55,000 கலோரி மதி 55,000 ஜூல்னு சொல்லுவாங்க சரிங்களா. கலோரிஃபிக் வேல்யூ தான் ஹீட்டோட மதிக்கிறது தான். ஹீட் எனர்ஜி நம்ம என்ன படிச்சிருந்தோம், யூனிட் ஜோல்னு படிச்சிருந்தோமா. அப்போ 55,000 இருக்கும். ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு இருக்கும்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 1,50,000 கிட்ட இருக்கும் சரிங்களா. இது பெட்ரோலுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல் மீத்தேனுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. நமக்கு அடிக்கடி கேட்கறது வந்து ஹைட்ரஜன் அண்ட் எல்பிஜி சரிங்களா. பெட்ரோலுக்கு எவ்வளவு இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். பெட்ரோல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 45,000 to 47 கிட்ட வரும் கரெக்டா. நீங்களோட செக் பண்ணிக்கோங்க. 45,000 to 47,000 கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா அதோடைய ஹீட் மதிப்பு இருக்கும் சரிங்களா. இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அது கொடுக்கும். அடுத்து என்னது, மீத்தேனுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 50,000 to 55,000 இருக்கும். ஒரு டேபிள் காலம் இருக்கும். அந்த டேபிள் காலத்தை லைட்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப இதுல இருக்கிறதுல எதுக்கு அதிகமா இருக்கு, ஹைட்ரஜனுக்கு அதிகமா இருக்கு சரிங்களா. எதுக்கு ரொம்ப ஹையஸ்ட் கலோரிஃபிக் வேல்யூ அதிகமா இருக்கு, ஹைட்ரஜனுக்கு அதிகமா இருக்கு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. பவர் ஆல்கஹால் அப்படின்னு எதை சொல்றாங்கன்றது பாருங்க. அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா சம் இன்ஜின்ஸ்ல கார்பனுடைய வெளியேற்றது இருக்குல்ல அதை குறைக்கிறதுக்காக சரிங்களா. இந்த பவர் ஆல்கஹால் ஒன்று யூஸ் பண்றாங்க. அது எதுக்காக யூஸ் பண்றாங்க, ஒரு சில இன்ஜின்ஸ்ல இந்த கார்பனோட எமிஷன், கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக யூஸ் பண்றாங்க. இந்த பவர் ஆல்கஹால்ன்றது எது ரெண்டு சேர்ந்த கலவை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கரெக்டா. இந்த எது ரெண்டு சேர்ந்த கலவை அப்படின்னா பெட்ரோல் பிளஸ் எத்தனால் சரிங்களா. எவ்வளவு
பெட்ரோல் பிளஸ் எத்தனால். இது எவ்வளோ சதவீதம் இருக்கணும், இது எவ்வளோ சதவீதம் இருக்கணும்னா பெட்ரோல்ன்றது 80% இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் 20% என்ன இருக்கும், இந்த எத்தனால் அப்படின்றது இருக்கும். சரிங்களா, புரிஞ்சா? இப்போ ஏன் இந்த எத்தனால கூட நம்ம இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்குன்னு இல்லையா, அப்போ இந்த ஏரோப்ளைன் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இந்த எத்தனால் ஆட் பண்ணலாம்னு சொல்லி இப்போ மத்திய அரசு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அனுமதி கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா, இப்போ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோ. பெட்ரோல் பிளஸ் எத்தனால் சேர்ந்ததா என்னது, பவர் ஆல்கஹால். புரிஞ்சா? பவர் ஆல்கஹால்னா எது சேர்ந்தது, பெட்ரோல் பிளஸ் எத்தனால். எத்தனை பர்சன்டேஜா இருக்கணும், பெட்ரோல்ன்றது 80 இருக்கணும், எத்தனால்ன்றது 20 இருக்கணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த எத்தனால் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிரீன் ஃபியூயல்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, கிரீன் ஃபியூயல். அடுத்தடுத்த கொஸ்டின்ல வரும், அப்படியே படிச்சுக்கலாம். சரிங்களா, கேட்டிருக்காங்க பாருங்களேன். நியூலாண்ட்ஸ் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் படி, நியூலாண்டோடைய தனிம வரிசைப்படுத்தலின் படி 10வது எலமெண்ட் வந்து எதுக்கு ஒத்தா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோமா, முதல் எலமெண்ட் எதுக்கு ரெடியா இருந்துச்சு, 8க்கு ஈக்குவலா இருந்துச்சு. ரெண்டாவது எதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு, 9க்கு ஈக்குவலா இருந்துச்சு. மூணாவது அப்ப எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 10க்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம பார்த்தோம்ல, அப்படியே கேட்டிருக்காங்களா கொஸ்டின். அப்ப எந்த எலமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். 3rd and 10th எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்ப 10th கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏ 3rd. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஒரே பேசிக் கான்செப்ட் அதுதான், அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். என்ன டிஃபரெண்ட் ஆகுதுன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோ. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, கிரீன் ஃபியூயல். எதை வந்து நம்ம கிரீன் ஃபியூயல்னு சொல்றோம், எதனால சொல்றோம், அந்த கிரீன் ஃபியூயல் எது கூட ஆட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நல்லா வாசித்து பாருங்க. which fuel is known as green fuel and is often used in the mixture with petrol. எது கூட கலக்குறாங்களா, பெட்ரோல் கூட கலக்குறாங்களா. சரிங்களா, to reduce vehicle emissions, வண்டிகளிலிருந்து வரக்கூடிய உமிழ்வை குறைக்க என்ன பெட்ரோல் எந்த கலவை கலந்துக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அந்த கலவைக்கு பேர் என்னதான், நம்ம முன்னாடி படிச்சிட்டோம். பெட்ரோலோட அந்த இதை கலக்கும் போது என்ன பேர், அதுக்கு பவர் ஆல்கஹால்னு படிச்சோமா. எதை கலக்குறோம், எத்தனால மிக்ஸ் பண்றோம். அந்த எத்தனாலுக்கு பேர் தான் என்னது, கிரீன் ஃபியூயல், பசுமை எரிபொருள். ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த விஷயம் பாருங்க, ப்ரொடியூசர் கேஸ்னா என்ன, உற்பத்தி வாயு. சரிங்களா, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்றது எது ரெண்டுக்குரிய காம்போசிஷன் அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நைட்ரஜன். சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நைட்ரஜன். அப்போ எப்படி இருக்கும், CO பிளஸ் N2 வந்திருக்குமா, CO பிளஸ் N2. அப்போ ஆப்ஷன் பாருங்க எது இருக்கு அப்படின்றத, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஒவ்வொன்றும் அப்படியே கொஸ்டின் தான். பவர் ஆல்கஹால்லாம் என்ன, எத்தனால் பிளஸ் பெட்ரோல் இருக்கும். இந்த எத்தனால் என்னன்னு சொல்றோம், கிரீன் ஃபியூயல்னு சொல்றோம். அடுத்து உற்பத்தி வாயுனா என்ன, அது எங்கிருந்து வெளியே வருது, தொழில்துறை உலைகளில் அடிக்கடி பயன்படுத்தப்படும். சரிங்களா, என்ன வாயு, உற்பத்தி வாயு. என்ன கேஸ் அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நைட்ரஜன் சேர்ந்தது உற்பத்தி வாயு. சரிங்களா, அடுத்த விஷயம் போலாமா? 19 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, which of the following is monomer of polyvinyl chloride. அதாவது பாலிவினைல் குளோரைடோட எதை சேர்த்து உருவாக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஈஸி அதோட பேர்ல இருக்கு. அப்போ என்னது அப்படின்னா வினைல் குளோரைடு. சரிங்களா, இந்த வினைல் குளோரைடை சேர்த்து என்ன செய்யறாங்க, இந்த பாலிவினைல் குளோரைடுன்றதை உருவாக்குறாங்க. இது இந்த வினைல் குளோரைடு என்னன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் ஞாபகத்தில் வச்சுக்கோ, குளோரோத்தீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்த விஷயம் பாருங்க, பேக்கிங் சோடா ஆஃபன் யூஸ்ட் இன் த கிச்சன். சரிங்களா, பேக்கிங் சோடா கிச்சன்ல யூஸ் பண்றாங்க. பேக்கிங் சோடா தமிழ் என்னது, சமையல் சோடான்னு சொல்லி போடுவோமா, கரெக்ட், சமையல் சோடான்னு சொல்லி போடுவோமா. இங்கே பேக்கிங்னே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது யூஸ் பண்றோம் அஸ் அன் ஆன்டி ஆசிட். என்ன யூஸ் பண்றாங்களா, ஆன்டி ஆசிட்னா தமிழ்ல அமில நீக்கின்னு அர்த்தம். சரிங்களா, நம்ம மெக்னீஷியம் மில்க்னு சொல்லி பார்ப்போமா, pH மதிப்பு 10ன்னு சொல்லி மெக்னீஷியம் மில்க்னு சொல்லி, அதாவது என்னதான் ஆன்டி ஆசிட் தான். அதோடைய கெமிக்கல் ஃபார்ம்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. pH இந்த பேக்கிங் சோடாவை கெமிக்கல் நேம் நம்ம என்ன சொல்லுவோம், சோடியம் பை கார்பனேட் சொல்லுவோமா, சோடியம் பை கார்பனேட் சொல்லலாம், அல்லது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சொல்லலாம். சரிங்களா, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு சொல்லலாம். நான் எப்படி நாத்துல வச்சுக்கிட்டேன்னா, பேக்கிங் சோடானா சமையல் சோடா தமிழ்ல. சரிங்களா, சமையல் செய்யும் போது பை எடுத்துட்டு போகணும் நாத்துல வச்சுக்கிட்டேன். அந்த பையன் வந்து இருந்துரும். சரிங்களா, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கும், அதான் பை எடுத்துட்டு போகணும் நாத்துல வச்சுக்கிட்டேன். அப்ப என்ன ஃபார்முலா வந்துடும், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்னா சோடியம்க்கு Na, ஹைட்ரஜனுக்கு H, கார்பனேட்டுக்கு CO3, NaHCO3. என்ன ஆப்ஷன், ஆப்ஷன் பி. ஓகேங்களா, புரிஞ்சா பி நாத்துல வச்சுக்கோ. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா?
அடுத்த கொஸ்டின் நம்ம ரெண்டாவது டெஸ்ட்ல இருந்து அந்த கெமிஸ்ட்ரி ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், which type of bond is formed by complete transfer of electrons. ஒரு எலக்ட்ரான்றது முழுமையா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அது எந்த வகை பிணைப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன வகை பிணைப்புன்னு நம்ம பார்த்துருக்கோம், அயானிக் பிணைப்புன்றதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா. கோவலன்ட் பாண்ட் சக பிணைப்புன்னு அர்த்தம், எலக்ட்ரான் ஷேரிங் தான் நடக்கும். சரிங்களா. முழுவதுமாக எலக்ட்ரான் வந்து என்ன ஆகாது, டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேங்களா. அப்போ என்ன பாண்டு, அயானிக் பாண்டு. ஓகேங்களா. இந்த ரெண்டு பாண்ட்ல எந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்டா இருக்கும்னா நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா, அயானிக் பாண்டுக்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கோவலன்ட் பாண்டுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் லோவா இருக்குன்றதெல்லாம் படிச்சிருந்தோம். ஓகேங்களா. நான் ரிவைஸ் பண்ணிக்கோங்க திரும்பி படிச்சதை. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், கீழே ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, 4 சேர்மன்கள் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கேட்டிருக்காங்க, அதுல வந்து அயானிக் பிணைப்பு இருக்கா, கோவலன்ட் பிணைப்பு இருக்கான். சரிங்களா. அது என்ன பிணைப்புன்றதை பார்ப்போம். சரிங்களா. அயானிக் பிணைப்புனா என்ன நடந்திருக்கும், எலக்ட்ரான் வந்து முழுமையா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். சரிங்களா. இதே இது கோவலன்ட் பாண்ட் சக பிணைப்புனா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா எலக்ட்ரானை வந்து 2 பேரும் சேர்த்து பங்கு போட்டுப்பாங்க. சரிங்களா. ஷேரிங் நடந்திருக்கும். இப்போ பாருங்க CH4. சரிங்களா. அப்போ CH4 என்ன அர்த்தம், கார்பன் அண்ட் ஹைட்ரஜனா, 4 ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா. அப்போ இங்கே என்ன பிணைப்பு நடைபெற்றிருக்கும், கார்பனோட வேலன்சி நம்பர் என்ன 2,4ன்னு போட்டிருக்கோமா. அப்போ 4 வந்து இதுக்கும் தேவைப்படும், இதுக்கும் ஹைட்ரஜனுக்கும் தேவைப்படும். அப்படிதானே. அப்போ என்ன நடந்திருக்கும், கோவலன்ட் பாண்ட் நடந்திருக்கும். சரிங்களா. அப்போ இங்கே என்ன மட்டும்தான் நடந்திருக்கும், கோவலன்ட் பாண்ட் மட்டும் தான் நடந்திருக்கும். சரிங்களா. இந்த NaCl நம்ம நிறைய இதுக்கு படிச்சிருந்திருக்கோம். இங்கே என்ன நடந்திருக்கும், Naன்றது NaCl நிறைய இதுக்கு படிச்சிருக்கோம். என்னன்னா சோடியம், Clனா குளோரின். சோடியமோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், அட்டாமிக் நம்பர் 11 பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கு. அப்போ 2,8,1. குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 17. அதோட வேலன்சி கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், 2,8,7 இருக்கும். அப்போ லாஸ்ட் செல்ல எத்தனை இருந்தால் அது கம்ப்ளீட் ஆகும், ஒரு 8 அவுட்டர் மோஸ்ட் செல்ல 8 எலக்ட்ரான் இருந்தால் அது ஸ்டேபிளா இருக்குன்ற படிச்சிருக்கோமா. அப்போ இங்கே என்ன இருக்கு, 1 எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்கே 1 தேவைப்படுது. அப்போ என்ன இருந்திருக்கும், இந்த 1 முழுமையாக அங்கே போயிருக்கும். இந்த பிணைப்புக்கு என்ன பிணைப்புன்னு படிச்சிருந்திருக்கோம், அயானிக் பிணைப்பு இது படிச்சிருக்கோம். அப்போ NaClன்றது என்ன பிணைப்பு, அயானிக் பிணைப்பு. இந்த CH4ன்றது என்ன பிணைப்பு, கோவலன்ட் பிணைப்பு, சக பிணைப்பு. சரிங்களா. அடுத்து NH4Cl கொடுத்துருக்காங்க. சரிங்களா. NH4Cl ஃபர்ஸ்ட் NH4 மட்டும் எடுத்துப்போம், அடுத்து தனியாக Cl போட்டு வைப்போம். சரிங்களா. இப்போ NH4ல நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன 7. சரிங்களா. அதை எப்படி பிரிஞ்சிருந்திருக்கும் 2, அதே மாதிரி NH3 வந்து அமோனியான்னு சொல்லுவோமா, NH4னா அமோனியம். சரிங்களா. இப்போ நைட்ரஜன்னா N,5 இருக்கும். கரெக்டா. இங்க ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு, 4 இருக்கு. அப்ப 4 அப்படியே வந்துருமா. அடுத்து Cl என்னது, குளோரின் அட்டாமிக் நம்பர் என்ன 17. சரிங்களா. இதையும் கான்ஃபிகரேஷன் பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த நைட்ரஜன்ல இங்க 1 எக்ஸ்ட்ரா இருக்கா, இது 1 கழிச்சிட்டோம்னால வந்துடும் 4ன்னு வந்துருமா. இந்த ஒரு நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் முழுமையா எங்க வந்துடும் அப்படின்னா அந்த குளோரினுக்கு வந்துடும். சரிங்களா. இந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டையுமே இங்க ஷேர் பண்ணிக்கும். இங்கே நாள் இருக்கா, அது 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு கோவலன்ட் பாண்ட் ஆகி ஷேரிங் பண்ணுவான். இந்த ஒரு நைட்ரஜன் எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கா நைட்ரஜன்ல, அவன் என்ன செஞ்சிருவானா முழுமையா எங்க வந்துருவான், குளோரின்குள்ள வந்துருவான். அப்ப இந்த ஒரு NH4Cl என்ன நடக்குது, கோவலன்ட் பிணைப்பு நடக்குது, அதாவது சக பிணைப்பு நடக்குது, அயானிக் பிணைப்பு நடக்குது. அப்ப ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி. அதான் கேட்டிருக்காங்க, கோவலன்ட் பாண்டும் நடக்கணும், அயானிக் பாண்டும் நடக்கணும். அது 2 எங்க நடக்கும் கேட்டிருந்திருக்காங்க நம்மளுக்கு, NH4Cl. சரிங்களா. இந்த KCl அப்படின்றது பொட்டாசியம் குளோரைடு. சரிங்களா. நம்ம குளியல் சோப்புக்கு பயன்படுத்தக்கூடிய இது. அதே மாதிரி NaCl சோடியம் குளோரைடா இருந்தா அது வந்து வாஷிங் சோப்பு. சரிங்களா. அதனால நாத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி வேலன்சி ஆஃப் கார்பன் இன் மீத்தேன். அது மீத்தேன்ல இருக்கு, என்னமோ இருக்கு. கார்பனோட வேலன்சி எவ்வளவு, நம்ம கண்ணு மூடிட்டு போட்டுடலாம். அந்த கொஸ்டின் எவ்வளவு, 4. சரிங்களா. 2 கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6 இருந்திருக்கும். அதை பிரிச்சு எழுதுவோம், எப்படி எழுதுவோம், 2,4 எழுதுவோமா. அப்போ எத்தனை எலக்ட்ரான் வந்து வேலன்சியா இருக்கு, 4. அப்போ 4 எலக்ட்ரான் ஒன்று முழுமையா கொடுக்கலாம் அல்லது முழுமையா வாங்கலாம். சரிங்களா. அப்படி வாங்க முடியாதனாலதான் கார்பன் எப்பயுமே என்ன பிணைப்பு கீழே வரும், கோவலன்ட் பிணைப்பு கீழே வரும். இதெல்லாம் நம்ம போன டெஸ்ட்ல படிச்சிருந்தோம், அப்படியே ரிவிஷன் தான். சரிங்களா. அடுத்த விஷயம் போலாமா. அடுத்த விஷயம் கேட்டிருக்காங்க பாருங்களேன், ஒரு மாலிகுல் ஆஃப் நைட்ரஜனோட மூலக்கூறுல எந்த மாதிரி பிணைப்பு இருக்குது கேட்டிருக்காங்க. சரிங்களா. எந்த மாதிரி பிணைப்பு இருக்கும், அதுல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒற்றை சக பிணைப்பு, இரட்டை சக பிணைப்பு,
முப்பரிமாண சகப்பிணைப்பு அல்லது அயனிக் பிணைப்பு, அயனிக் பாண்ட் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன 7. சரிங்களா, அப்போ 2 என்னன்னு இருந்திருக்கும் 5 இருந்திருக்கும். கரெக்டா. அடுத்து அதே மாதிரி 2 எடுத்திருக்கோமா, நைட்ரஜன் இருந்தா N2 அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, மாலிகுலர் ஃபார்ம்ல என்ன கொடுத்துருக்காங்க N2 கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட அதுக்கு என்னதான் வந்திருக்கும் 2,5 வந்திருக்கும். இவனுக்கும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவை 3 தேவை, இவனுக்கு என்ன தேவை எலக்ட்ரான்ஸ் 3 தேவை. அப்போ 2 பேருமே என்ன பிணைப்புல இருந்திருப்பாங்க ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட், முப்பரிமாண சகப்பிணைப்புல இருந்திருப்பாங்க. புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றேன்னு. இவனும் எத்தனை ஷேர் பண்ணியிருப்பாங்க 3 எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருப்பான். முழுசா கொடுக்க முடியாது, முழுசா வாங்க முடியாது, 2 பேருக்கும் தேவைப்படும். அதனால என்ன பிணைப்புல இருந்திருப்பாங்க ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட்ல இருந்திருப்பாங்க. முழுசா கொடுத்திருந்தா எந்த பிணைப்புக்கு வந்திருப்பான் அயானிக் பிணைப்புல வந்திருப்பான். சரிங்களா, எத்தனை எலக்ட்ரான் ஷேர் பண்றானோ அதை வச்சுதான் என்ன செய்வோம் சிங்கிளா டபுளா ட்ரிபிளான்றதை பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கேள்வி பாருங்க கொஸ்டின் அதிகமா எதை வச்சுதான் வருது இந்த டாபிக்னாலே அயானிக் பிணைப்பு, கோவலன்ட் பிணைப்பு, மெட்டாலிக் பிணைப்பு, ஹைட்ரஜன் பிணைப்பு, இதை வச்சுதான் கேள்விகள் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்பன் டெரா குளோரைடு. டெரானா நம்ம முன்னாடியே என்ன படிச்சோம் டெட்ரா அப்படின்னா 4 நம்பர் படிச்சோமா, அதை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். CaCl4, சீனா கார்பன், Clனா குளோரைடு, அது 4 இருக்கிறதுனால 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஹேஸ் நெட் டைபோல் மொமெண்ட் because it's symmetrical shape. சரிங்களா, which type of bonding exists between கார்பனுக்கும் குளோரைடுக்கும் நடுவுல என்ன டைப் ஆஃப் பாண்டிங் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா, இங்க பாருங்க கார்பன் அட்டாமிக் நம்பர் வேலன்ஸ் என்னன்னு போட்டுப்பா 2,4ன்னு போட்டுரு. அப்ப அவனுக்கு எவ்வளவு தேவை, எத்தனை எலமெண்ட் தேவை 4 தேவை. இன்னும் எதாகிறதுக்கு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. குளோரைடு அட்டாமிக் நம்பர் என்ன 17. அப்ப 2,8,7 இருக்குமா, நம்ம இருக்கும் எழுதியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா குளோரின்ல எத்தனை எடுத்திருக்கோம் 4 நம்பர் எடுத்திருக்கோம். இப்ப எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இதுக்கு தேவை, இன்னும் 4 தேவை. அப்ப இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய 4 இங்க எங்க ஷேர் ஆயிரும் அப்படின்னா இவனோட ஷேர் ஆயிரும். இந்த மாதிரி ஷேர் ஆனால அது என்ன பிணைப்புல வந்துருது கோவலன்ட் பாண்ட், சக பிணைப்புல வந்துருது. புரிஞ்சுக்க முடியுதா ஒவ்வொருக்கும் வித்தியாசத்தை. ஓகேங்களா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் டவுட்டோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ வெரி மச்.